டியூப் தமிழ் வணக்கம். ஹமாஸ் அமைப்பிற்கும் அமெரிக்காவினுடைய அதிபரின் மருமகன் ஜெரால்ட் குஷ்னருக்கும் இடையே ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் ஹலீல் அல்-ஹயா, அமெரிக்க அதிபரனுடைய மருமகன் ஜெரால்ட் குஷ்னர் இருவருக்கும் இடையே எகிப்தில் இரகசியமான அதிரடி சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. அமெரிக்கா தென்கொரியா இடையே இராணுவ கடற்படை பயிற்சி இன்று ஆரம்பிக்க வேண்டும், இதன் அளவை உடனடியாக குறையுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி உத்தரவு. வடகொரிய அதிபரை பகைக்கும் வேலை நமக்கு வேண்டாம் என்று புதிய வியாக்கியானம். மாறுகின்ற பசிபிக் பிராந்திய அரசியல் விவகாரம். இந்த இரண்டு முக்கிய செய்திகளுடன் பல்கேரியாவில் கவிழ்ந்து 12 பேர் மரணமடைய காரணமாக இருந்த பேருந்து விபத்தும் இன்றைய காலை செய்தியில் முக்கிய இடம் பிடிக்கின்றது. முதலாவதாக, வடகொரியாவிற்கு எதிராக தென்கொரியாவும் அமெரிக்காவும் இணைந்து வருடம் கூட்டு படை பயிற்சியை பசிபிக் கடல் பகுதியில் நடத்துவது வழமை. இந்த தடவையும் இன்று அந்த பயிற்சி ஆரம்பிக்க வேண்டும். நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி உத்தரவாக இந்த பயிற்சியினுடைய அளவை பெருமளவில் குறைத்து விடுங்கள், சம்பிரதாய பூர்வமாக ஒரு ரப்பர் ஸ்டாம்பு போல சிறிய அளவில் நடத்தி முடித்து விடுங்கள் என்று கூறியிருக்கின்றார். முற்றாக தான் நிறுத்துவதற்கு விரும்பினாலும் காலம் நெருங்கிவிட்ட காரணத்தினால் உடனடியாக நிறுத்த முடியவில்லை என்றும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இதற்கு காரணங்கள் பல உண்டு. முதலாவது, தென்கொரியாவினுடைய அதிபர் லியே மியோங் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு அமெரிக்க படைகளுடன் இணைந்து நீங்கள் களம் இறங்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். ஈரானுடன் நடைபெறும் போரில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு துணையாக வர வேண்டும் என்று இரண்டாவது கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இந்த இரண்டு கோரிக்கைகளையும் ஐரோப்பிய நாடுகளைப் போல தென்கொரியாவும் அடியோடு நிராகரித்து விட்டது. தென்கொரியாவை வடகொரியாவிடம் இருந்து பாதுகாப்பதற்காக அமெரிக்கா தென்கொரியாவுடன் இணைந்து வருடம் படைப்பயிற்சிகளை நடத்துவதன் மூலமாக பெருந்தொகையான பணத்தை இழந்து வருவது அமெரிக்கா தானே அல்லாமல் அந்த படைப்பயிற்சிக்கான பெரும் பணத்தை இழப்பது தென்கொரியா அல்ல. இவ்வளவு பணத்தை இழந்து தென்கொரியாவினுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் எதற்கு படைப்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய வியாக்கியானமாக இருக்கின்றது. ஆகவே இன்றுள்ள அமெரிக்க பொருளாதார நெருக்கடியில் இப்படிப்பட்ட தேவையற்ற செலவுகளை நிறுத்த வேண்டும் என்பது முதலாவது விளக்கம். இரண்டாவது முக்கியமான விளக்கம், இப்படியான படைப்பயிற்சிகளை நடத்துகின்ற பொழுது வடகொரியாவிற்கு அது பாதுகாப்பாக அமையாது. வடகொரிய அதிபர் தமக்கு எதிராக ஒரு வியூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று சந்தேகப்படுவதற்கான வாய்ப்பும் பகைமை முரண்பாடுகளும் ஏற்படுவது மேலும் தீவிரமடையும். இத்தகைய பகை ஒன்றை பசிபிக் பிராந்தியத்தில் உருவாக்குவதில் இனி எந்த பயனும் இல்லை என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய வியாக்கியானமாக இருக்கின்றது. வடகொரிய அதிபர் விரும்பாத ஒன்றை இந்த பயிற்சியின் மூலம் ஏன் செய்ய வேண்டும்? ஒரு பயிற்சி நமக்கு பயிற்சி தருவதை விட நமது எதிரியை அதிகமான பயிற்சி செய்ய தூண்டிவிடுகின்றது. உதாரணமாக, கடந்த சில தினங்களாக வடகொரியா படு மோசமான ஏவுகணை பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது. 2 தினங்களுக்கு முன்னர் ஜப்பான் கடலில் 700 கிலோமீட்டர் தொலைவிற்கு பறந்து வந்த ஏவுகணை விழுந்து வெடித்ததை டொனால்ட் ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். இப்படியான பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த பதட்டத்தை தூக்க வேண்டிய தேவையில்லை என்பது அவருடைய கருத்தாகும். ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த முடிவிற்குரிய காரணங்கள் நேற்றைய செய்தியில் சிறிய அளவில் தொக்கி கிடக்கின்றன. அதற்கு காரணம், மத்திய கிழக்கில் USS ஆப்ரஹாம் லிங்கன் என்கின்ற 5000 பேரை கொண்ட அணுசக்தியில் இயங்குகின்ற போர்க்கப்பலில் இருக்கின்ற மாலுமிகளினுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனை ஆகி 240 நாட்களை தாண்டி 250வது நாளை நெருங்கி கொண்டிருக்கின்ற நிலையில் அவர்கள் விரக்தி அடைந்திருப்பதாக கூறி பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்
கப்பலை இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கு நோக்கி நகர்த்தி இருக்கின்றார். எனவே இந்த கப்பல் அங்கிருந்து புறப்பட்டு விட்ட நிலையில் மத்திய கிழக்கில் விமானந்தாங்கி கப்பல் இல்லை. இந்த நிலையில் தென்கொரியாவுடனான பயிற்சி மட்டுப்படுத்தப்படுகின்றது என்று கூற வேண்டிய நிலை டொனால்ட் ட்ரம்பிற்கு இருக்கின்றது. ஆகவே வடகொரிய அதிபரின் மீது என்றும் இல்லாத ஒரு கரிசனை இன்று டொனால்ட் ட்ரம்பிற்கு வந்துவிட்டது என்று கூறுவதற்கான முகாந்திரம் இல்லை. மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையும் பொருளாதார நெருக்கடியும் கடல் படை வீரர்களிடையே ஏற்பட்டிருக்கின்ற சோர்வும் தற்கொலை முயற்சிகளும் பசிபிக் பிராந்தியத்தினுடைய படைகளை நகர்த்த வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது வீறு கொண்டு பசிபிக்கில் ஒரு பயிற்சி நடத்துவதற்கு ஏற்ற காலம் இல்லை என்பது தெரிந்தது. இதுபோல 2018ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் வடகொரிய அதிபருடன் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தையை நடத்திய பொழுது தென்கொரியா அமெரிக்காவினுடைய கூட்டுப்படை பயிற்சியை நிறுத்தி வைத்தது குறிப்பிடத்தக்கது. பேச்சுவார்த்தை முறிந்த பின்னர் மறுபடியும் ஆரம்பித்ததும் தெரிந்தது. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு உள்ளே பசிபிக் பிராந்தியத்தில் நிலைமை அடிதலையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. வடகொரியாவுடன் நட்பாக செல்வதன் மூலம் பசிபிக் சிக்கலை தற்காலிகமாக தீர்ப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி எடுக்கின்றார் என்பது ஒரு கருத்து. ஆனால் தென்கொரியாவினுடைய படைத்துறை ஜெனரல் கூறுகின்ற பொழுது இந்த பயிற்சியில் முக்கியமான ஒரு விடயம் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது வடகொரிய படைகள் உக்ரைனில் இருந்து நடத்துகின்ற போரும் அவர்களுடைய போர் திறனும் சரியான முறையில் கண்டறியப்பட்டு அதை எதிர்கொள்வதற்கு ஏற்ற பயிற்சியாகவே இந்த பயிற்சி வடிவமைப்பு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். எனவே பயிற்சியானது வடகொரியாவிற்கான எதிர்வினையாக இருப்பதனால் வடகொரியா அமைதியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இவ்வளவு சம்பவங்களும் நடைபெற அமெரிக்க அதிபரினுடைய மருமகன் ஜெரால்ட் குஷ்னர் மற்றும் கட்டார், துருக்கி, பாலஸ்தீனத்திற்கான சிறப்பு தூதுவர் நிக்கோலாய் மல்டனேவ் ஆகியோர் இணைந்து ஜெரால்ட் குஷ்னர் தலைமையில் பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றார்கள். ஹமாஸ் அமைப்பினுடைய புதிய தலைவர் ஹலீல் அல் ஹயா எகிப்தினுடைய அல் அலாமைன் நகரில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அத்தருணம் ஜெரால்ட் குஷ்னர் ஒரு விடயத்தை தெளிவாக கூறியிருந்தார். இனிமேல் காசா என்கின்ற நாடு இஸ்ரேலுக்கு எதிர் நடவடிக்கைகளை செய்கின்ற ஒரு பிராந்தியமாக இருக்க முடியாது என்பது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது, ஹமாஸ் அமைப்பு இதற்கு மேலும் ஆயுதங்களை வைத்திருப்பதனால் எந்த பயனும் இல்லை. அந்த ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு விசுவாசமாக ஓர் அமைதி நோக்கி யதார்த்தத்தை புரிந்து நடக்க வேண்டும் என்பது அவருடைய இரண்டாவது வாதமாக இருந்தது. ஹமாஸ் அமைப்பு என்ன கூறியது என்று தெரியவில்லை. ஆனால் ஹமாஸ் அமைப்பு அமைதி பேச்சுக்களுக்கு இணங்கி இருப்பதாக கூறி ஜெரால்ட் குஷ்னர் இந்த பேச்சுக்களை நடத்தி கொண்டு நேரடியாக இஸ்ரேலிய பிரதமருடன் பேசுவதற்காக இஸ்ரேலுக்கு பறந்திருக்கின்றார். ஹமாஸ் அமைப்பும் இஸ்ரேலும் ஒருவருக்கு ஒருவர் போரில் தான் விட்டுக் கொடுக்கவில்லை என்றால் இவ்வளவு இழப்புகளுக்கு பின்னரும் ராஜதந்திர ரீதியாக ஒரு புதிய திட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த 15 அம்ச தீர்வு திட்டத்தில் கூட அவர்களினால் இணைந்து கொள்ள முடியாமல் வரலாற்று ரீதியான நெருக்கடிகள் அவர்களை துயரில் தள்ளி இருக்கின்றது. இப்படியான நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்க இஸ்ரேலில் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் ஜெரால்ட் குஷ்னருடைய கருத்தை இஸ்ரேலிய பிரதமர் கேட்பார் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது. இந்த நிலையில் பல்கேரியா நாட்டில் பேருந்து வண்டி ஒன்று 57 பயணிகளுடன் வந்து விரைவு சாலை 3இல் விபத்தை சந்தித்து அருகில் இருந்த தடை பகுதியோடு மோதி கவிழ்ந்தது. இதில் 12 பேர் பரிதாப மரணமடைந்து 10 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் பல வருகின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.